ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி குக்கரில் நல்லா உதிரியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பீஸ் கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு துண்டு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சோம்பு பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வதங்கி வரும். தக்காளி வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி ஒரு செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, நம்ம வீட்டில் அரைச்ச பொடி. ஆச்சி கரம் மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா. இது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச பொடி வச்சே நம்ம பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுட்டு புதினா மல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பன்னீரை அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது பன்னீர் நமக்கு உடையாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். பன்னீரை நல்லா மசாலா கூட கலந்து விட்டுடலாம். மசாலா கூட நல்லா பன்னீரை கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டுடலாம். அப்போ மசாலா பன்னீரில் நல்லா கோட்டாயிடும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 600 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 300 கிராம் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 600 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராமுக்கு 200. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் 300 கிராம் சீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோடனே ஒரு 1/2 லெமனை மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். இப்படி சேர்க்கும்போது சாதம் நமக்கு நல்லா உதிரியாக வரும். குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் லோ. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோடனே ஒரு 1/2 லெமனை மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். இப்படி சேர்க்கும்போது சாதம் நமக்கு நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் பிரியாணி ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது. பாருங்கள், நம்மளோட பன்னீர் பிரியாணி ஆனியன் ரைத்தா எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நம்மளோட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே மைல்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நமக்கு என்ன தான் நம்ம பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செஞ்சாலும் சீரக சம்பாவோட பிரியாணி ரொம்பவே எப்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.